கலைத்துறை சார்ந்த விஷயங்களும் எங்களுக்கு ஒரு நாட்டம் இருக்கும். அதாவது பேஷன் ப்ரொஃபஷன் ரெண்டு பக்கமா எடுத்துப்பாங்க. எல்லாத்துலயும் கால் பதிக்கக்கூடிய நிலை இருக்கும். அதாவது வயசானாலும் அழகு ஸ்டைலும் மாறவே இல்லைன்னு சொல்ற மாதிரி. ஏன்னா இவங்களுக்கு எல்லாம் சனி இங்க இருக்கும்போது பாத்தீங்கன்னா என்ன ஏஜ் ஆனாலுமே அவங்களால கண்டுபிடிக்க முடியாது, வயசு வித்தியாசமே தெரியலன்னு சொல்றாங்கல்ல. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த பெண்கள்லாம் அவங்களுக்கு என்ன விஷயங்கள் கிரியேட்டிவா தெரியுதோ அதவே தொழிலா மாற்றுவாங்க. எனக்கு நல்ல நமக்கு தெரிஞ்ச நம்ம உண்ணக்கூடிய உணவு முறையில இருந்து மற்ற நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் அன்றாட வாழ்க்கையில நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் நமக்கு அதை பிடிச்சு பண்ணும்போது அதவே பேஷனா மாத்தி ப்ரொஃபஷனா கொண்டு போற அளவுக்கான கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். BVR Garden Signature Living டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. ரிஷபத்துல சனி இருக்கும்போது நீங்க எப்படி இருப்பீங்க? ரிஷபம் அப்படின்னாலே காலச்சக்கரத்துக்கு 2ஆம் பாவம். காலச்சக்கரத்துக்கு 2ஆம் பாவம்னே பாத்துக்கோங்களேன். குடும்பம், வாக்கு, தனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் குறிக்கிறது முக்கியமான விஷயமா பாக்குறோம். சோ அப்ப சனி அங்க இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, குடும்பத்துல சில பேருக்கு குடும்பம் அமையறதுக்கு ரொம்ப தாமதமாகும் அப்படின்னு நம்ம பொதுவா பார்ப்போம். சோ சனி நம்ம தொழிற்காரகன், ஜீவனக்காரகன் சொல்லியிருப்போம். இவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பணம், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது ரொம்ப யூனிக்கா இருப்பாங்கன்னு சொல்லலாம். இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னாங்க, பணம் பொருளாதாரம்ன்றது ரொம்ப அழகான விஷயங்களா, அதாவது ஒரு வண்டி வாகனம் மூலமா வருமானம் வர்றது, வீடு மூலமா வருமானம் வர்றது, அதே மாதிரி வருமானம் சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா கலைத்துறை சார்ந்த விஷயங்கள நிறைய சாதனைப்பாளர்களா இருப்பாங்க. இவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள் உண்டு. அதே மாதிரி இவங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள் தாண்டி நிறைய பேருக்கு அம்மா கூட கனெக்டட் அப்படின்னு இல்லையா, இவங்களும் அம்மா மேல ரொம்ப பற்று பாசம் இருக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க. அதே மாதிரி சனி சுக்கிரன் சேர்க்கை கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பொருளாதாரம் ஒரு பணம் வருது அப்படின்னா அது நிரந்தரமா நம்ம கிட்ட இருக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் சொல்லுவாங்க. இந்த 2ஆம் இடத்துல பொதுவா ரிஷபத்துல சனி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இவங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் பார்த்து பொறுமையா பண்ணணும். இல்லைன்னா மனசுக்கு பிடிச்ச விஷயமா எடுத்துட்டாங்கன்னா கூட இடத்துல நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் அனுபவிக்க வேண்டியதா இருக்கும். சில பேருக்கு ஜாதி மாதிரியே திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்துரும். வேலை செய்யற இடத்துல பழக்கத்தை கொடுக்கும். இல்ல குடும்பம் அமையறதே பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணலாம். உங்களுக்கு அந்த தொழில் சார்ந்த விஷயங்களையுமே திருமணம், அதாவது வேலைக்கு போற இடத்துல சில பேருக்கு பழக்கம் வருங்க, அவங்களே கல்யாணம் பண்ணுவாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியா இருக்கலாம். என்னோட பரம்பரை சார்ந்தவங்களே பாத்தீங்கன்னா நல்ல நகை, பணம் சம்பந்தப்பட்டது, ஒருத்தவங்க பணம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயம் ஆல்ரெடி எங்க வீட்டை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா நிச்சயமா இது சார்ந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல இவங்களுக்கு அந்த கனெக்டா ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்கும். சில பேர்ல வெள்ளி வியாபாரம் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா அடிக்கடி வெளிநாடு, வெளியூர் போறது, பயணம் பண்றது, டிராவல் ஏஜென்சிஸ் மூலமா வருமானம் பாக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய கொடுப்பனை இருக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி பேஷன் ஒண்ணு, ப்ரொஃபஷன் ஒண்ணுங்க, அந்த மாதிரிலாம் நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா இவங்களுக்கு அதுக்கான கொடுப்பனையும் உண்டு. அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய மனம் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது ஒண்ணு எதிர்பார்க்கும் போது அது கிடைக்கிறதுங்கிறது எவ்வளவு பெரிய சந்தோஷமான நிலையா இருக்கும். கலைத்துறை சார்ந்த விஷயங்களும் எங்களுக்கு ஒரு நாட்டம் இருக்கும். அதாவது பேஷன் ப்ரொஃபஷன் ரெண்டு பக்கமா எடுத்துப்பாங்க. எல்லாத்துலயும் கால் பதிக்கக்கூடிய நிலை இருக்கும். அதாவது ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்யற இவங்க தாங்க குடும்பத்துக்காக அவ்வளவு டெடிகேட்டடா இருந்தா கூட அதே சமயத்துல தன்னுடைய நிலை அப்படிங்கிறதுல ரொம்ப எனக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யறதுக்கு எதுவும் தடையா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய தன்மையும் உண்டு. குடும்பம் சார்ந்த விஷயம் தான் தனக்கு தன்னுடைய நிலை அப்படிங்கிறதும் இந்த பொசசிவ் ஃபீல்மே இவங்க கிட்ட இருக்கும். அதனால ஒரு வேலை சார்ந்த விஷயங்கள்ல கூட இவங்களுடைய ரகசியம் அப்படிங்கிறது இவங்க கிட்ட இருக்கான நிலை அப்படிங்கிறத பார்க்க முடியுதுங்க. பொதுவா பணம் சார்ந்த விஷயங்கள் எங்கெல்லாம் கையாளப்படுறதோ அவங்களுக்கு அது சார்ந்த மூலமா வருமானம். நிறைய பேர் பார்த்தோம்னா ராக் கொலைகள் நான் நிறைய இடங்கள்ல சொல்லியிருப்பேன். சனிச்சந்திரன் கரெக்டா பாத்தீங்கன்னா 2ஆம் இடம், அதாவது ரிஷபத்துல சனி இருக்கும்போது இவங்க ஐடி ஃபீல்ட்ல நிறைய பேர் இருப்பாங்க. அதே மாதிரி கலைத்துறை சார்ந்த விஷயம், டிராவல் சொன்னேன். அதே மாதிரி வெளிநாடு, வெளியூர் தொடர்பான விஷயங்கள், ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட தொழில்கள், கலைத்துறை சார்ந்த தொழில்களே பாத்தீங்க அப்படின்னா ஆக்டிங் இருக்கிறது தனியா இருக்கு. அது மட்டும் இல்லாம பேக்ரவுண்ட்ல இருந்து ஒர்க் பண்ணுவாங்கல்ல, இவங்க எல்லாம் ஒரு பிரபலமான பேசுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்கும். அது சார்ந்த தொழில்கள் செய்யறதுக்கான குடுப்பனையும் இருக்கும். அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வீடு, வண்டி, வாகனங்கள் தொடர்பான கேள்விகளும் எண்ணங்களும் ஓடிண்டே இருக்குங்க. அது ஏனே தெரியாது, இந்த கனெக்டட் இருக்கும். நல்ல நிதி சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கறது மட்டுமே இவங்களுடைய குறிக்கோளா இருக்கும்ன்ற மாதிரியான நிலை இருக்கும். 2ஆம் இடத்துல சனி இருக்கும்போது மனைவி, அதாவது குடும்ப வாழ்க்கை மட்டும் லேட்டாமையும் கரெக்டான லைஃப் பார்ட்னர் அமைஞ்சிட்டாங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்குங்க. சில பேருக்கு எல்லாம் காலம் கடந்து காதல் வர்றதுக்கும் இதுவும் ஒரு காரணமாகவும் இருக்கிறதுக்கான கொடுப்பனையும் உண்டு. குறிப்பிட்ட காலகட்டங்களுக்கு அப்புறமா இவங்களோட வாழ்க்கையில மாற்றங்கள், அதாவது பின்யோக ஜாதகம் சொல்லுவோம் இல்லையா, கிட்டத்தட்ட இதுதான். மனம் ஒரு விஷயத்த வேக வேகமா நினைக்கும், என்ன சிந்தனை இருக்கிற அளவுக்கு செயல்பாட்டுக்கான நிலைகள் அப்படிங்கிறதுல கொஞ்சம் லாக் ஆகும்ல. இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த லாக் ஆகிறது அப்படிங்கிறது எப்பவுமே தன்மை, எப்பயுமே பஞ்சுவாலிட்டி அப்படின்றத கரெக்டா ஃபாலோ பண்ணவே முடியாத நிலை 2ஆம் இடத்துல சனி இருக்கும்போது நடக்குங்க. அது குடும்பம் சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி, வேலை சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலயும் இதுக்கான கொடுப்பனை இருக்கும். மனம் விரும்பினதை தான் செய்யறதுக்கு எந்த தடையும் இல்லாம இருக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடியதான் ரிஷபத்துல இருக்கக்கூடிய சனி பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு செய்யக்கூடிய கொடுப்பனை அப்படிங்கறத பார்க்க முடியுது. ரிஷப ராசி அப்படின்னாலே அழகா இருப்பாங்க, அறிவா இருப்பாங்க, ரொம்ப தெளிவா இருப்பாங்க, சூப்பரா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. அதாவது வயசானாலும் அழகு ஸ்டைலும் மாறவே இல்லைன்னு சொல்ற மாதிரி. ஏன்னா இவங்களுக்கு எல்லாம் சனி இங்க இருக்கும்போது பாத்தீங்கன்னா என்ன ஏஜ் ஆனாலுமே அவங்க
அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாது, வயசு வித்தியாசமே தெரியலன்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு நிலையில இருக்கக்கூடிய தன்மை அப்படின்றப்போ வயசானதுக்கு அப்புறம் கூட இவங்க அந்த இளமைத்துவத்தை வந்து கடைபிடிக்கான நிலை இருக்கும். இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப இளநரையெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு எக்ஸ்ட்ரீம் பாத்தீங்கன்னா அதுல கெட்டு போயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஜாதக ரீதியா வந்து இந்த கிரகங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல மறைவு ஸ்தானத்துல இருந்தாலோ அல்லது கெட்டு போயிருந்துச்சு அப்படின்னாலோ அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா கொஞ்சம் இளமையா இருந்தா கூட அந்த வயது முதிர்ச்சி அப்படிங்கறத பார்க்க முடியும். அழகு சார்ந்த விஷயங்கள், இப்ப முகத்துல வந்து ஒரு மாதிரி முதிர்ச்சி தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி இளநரை எல்லாம் வருது அப்படின்னா அந்த அது சார்ந்த விஷயங்களுமே பார்க்க முடியுங்க. இதெல்லாம் வந்து இங்க இந்த இடத்துல சனி இருக்கும்போது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த பெண்கள்லாம் அவங்களுக்கு என்ன விஷயங்கள் கிரியேட்டிவா தெரியுதோ அதவே தொழிலா மாத்துவாங்க. எனக்கு வந்து நல்ல ட்ரெஸ் பண்ணிக்க பிடிக்கும், அதனால நான் ஃபேஷன் டிசைனிங் பண்ணேன், இன்னைக்கு வந்து அதை தொழிலா பண்றேன், எனக்கு தெரியாத ஆயக்கலை 64ன்றது மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு இருக்கக்கூடிய திறமை அனைத்தையுமே வந்து ஒரு தொழிலா மாத்தி அதன் மூலமா வருமானம் பாக்குறது. ஒண்ணும் இல்லைங்க, ரிஷபத்துல சனி இருந்துச்சு அப்படின்னா வீட்டுல ஒய்ஃப் வந்து கண்டிப்பா ஒர்க்கிங்கா இருப்பாங்க அப்படின்றத எடுத்துக்கலாம். வேலை மூலமா வருமானம் வரக்கூடிய நிலை அப்படிங்கிறது உண்டு. அதாவது கலை சார்ந்தோ அல்லது டெக்ஸ்டைல்ஸ் மூலமாவோ அல்லது வந்து நமக்கு தெரிஞ்ச நம்ம உண்ணக்கூடிய உணவு முறையில இருந்து மத்த நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள், அன்றாட வாழ்க்கையில நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் நமக்கு அதை பிடிச்சு பண்ணும்போது அதவே பேஷனா மாத்தி ப்ரொஃபஷனா கொண்டு போற அளவுக்கான நிலைகள் அப்படிங்கறதெல்லாம் பார்க்க முடியும். நிறைய பேருக்கு என்னன்னா இது உங்களுக்கு என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல சனிச்சந்திரன் மனம் சார்ந்த பிரச்சனை, முடிஞ்சு போன விஷயங்களை போய் யோசிக்கிறதுனால எதையாவது மாத்த முடியுமா? இவங்கெல்லாம் இந்த இடத்துல ரிஷபத்துல சனி இருக்கவங்க நிறைய பழைய விஷயங்களை பேசி சண்டை போடக்கூடியதாமே இருக்கும். ஆர்கியூமெண்ட் வரும், மனசுல எதையும் வச்சுக்க தெரியாது, எல்லாத்தையும் ஓப்பனா பேசுறேன்ற பேர்ல. இன்னொரு கேட்டகரி என்னன்னா, எனக்கோ ஒரு லைஃப்ல ஏதோ ஒரு விஷயத்த நடந்தது வந்து அப்படியே நான் ரொம்ப ஓப்பன் புக்கா இருக்கேன், எல்லாத்தையும் மனசுல வச்சுக்காம நான் பேசுறேன்ற பேர்ல பேசி தவளையும் தன் வாயால் கெடுன்ற மாதிரி இவங்களா பேசி இவங்களா பிரச்சனையை கிரியேட் பண்ணிடுவாங்க. சோ அதை மட்டும் இவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டா போதுமானது. அதே மாதிரி முடிஞ்சு போன விஷயங்களை ஊதி பெருசாக்கி அதன் மூலமா குடும்பத்துல பிளவுகளை சந்திக்கிறதும் இவங்க. சோ முடிஞ்ச அளவுக்கு இதை இவங்க கரெக்ட் பண்ணிட்டாங்கனாலுமே போதுமானது. ரிஷபத்துல சனி இருக்கவங்களுக்கு வந்து நிர்வாகத்திறன் சூப்பரா இருக்கும், பொருளாதாரத்துல எந்த குறையுமே இல்லாம ஒரு நிலைகள் இருக்கும். மனம் சார்ந்த விஷயங்களை மட்டும் குழப்பிக்கிறது, ஓவர் திங்க் பண்ணிக்கிறது, இன்னும் பத்தலன்ற ஒரு நிறைவு இல்லாத ஒரு நிலை, எனக்கு எல்லாம் லேட்டா கிடைக்குது என்னப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு விரக்தி நிலை, அதை மட்டும் மாத்திட்டா போதுமானது. சோ உடல் சார்ந்த விஷயத்துல என்ன பிரச்சனை இருக்குன்னா கிட்னி ரிலேட்டடான தொந்தரவுகள், அதே மாதிரி கண் சார்ந்த பிரச்சனைகள், அதாவது ஜெனட்டிக்ல ஏதாவது தொந்தரவு இருக்கு, சுகர் இந்த மாதிரி கண்டென்ட் எல்லாம் உங்க வீட்டுல ஜெனட்டிக்ல ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னா இவங்க எல்லாம் கொஞ்சம் ஏர்லியராகவே இதெல்லாம் செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதா இருக்கும். அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு வந்து மனம் சார்ந்த விஷயங்கள்ல தான், அதாவது மனநல ஆலோசனை கூட இருக்கலாம், அவங்களே டாக்டரா கூட இருக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா அது வந்து மனநலம் சார்ந்த விஷயத்துல வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிப்பாங்க. இதை மட்டும் கரெக்ட் பண்ணிட்டா போதுமானது. சோ ரிஷபத்துல சனி இருக்கவங்களுக்கு ஓவராலா பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா மனம் நிறைவு அப்படின்னு இருந்துச்சுன்னா அவங்களுடைய தொழிலும் சரி எதையுமே பிடிச்சு பண்ணினாங்கன்னா சக்சஸ் மட்டும்தான் அப்படிங்கறத சொல்லிக்க விரும்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.